This video sponsored by Eduquest. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor-made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வாழ்நாள் சேமிப்பு தங்கம் வந்து பார்த்திங்கன்னா மதிப்பு கோடிகளில் இருக்குது. விழுப்புரம் டாக்டர் தம்பதி வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் உள்ள புதுப்பிள்ளையார் குப்பம் மேற்கு தெருவைச் சேர்ந்த ராஜா விழுப்புரம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் டாக்டராக உள்ளார். இவரது மனைவியும் விழுப்புரத்தில் டாக்டராக உள்ளார். இவர்கள் வாரம் ஒரு முறை தங்களது சொந்த வீட்டிற்கு வந்துள்ளார்களாம். இவர்களது வீட்டில் 158 பவுன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இதன் மதிப்பு சுமார் 1,16 லட்சம் ஆகும். எப்படி கொள்ளை நடந்தது என்பதை இப்போது பார்ப்போம். வாழ்நாள் முழுக்க சேமித்த பணம் ஒரே நாளில் பறிகொடுப்பது என்பது மிகவும் கஷ்டமானதாகும். திருடர் ஒருவரின் வாழ்நாள் சேமிப்பை, வாழ்வாதாரத்தை பறித்து சொகுசாக வாழ்கிறார்கள். அவர்கள் சிக்கினால் பல வருடம் சிறையில்தான் மீதி வாழ்க்கையை வாழ வேண்டியதிருக்கும். ஆனால் அதனை பற்றி கவலைப்படாமல் திருடுபவர்கள் அதிகமாகவே உள்ளார்கள். சிசிடிவி காட்சிகள், போலீஸ் கண்காணிப்பு, அக்கம் பக்கம் உள்ளவர்கள், தெருநாய்கள், வீட்டு நாய்கள் என பல கண்காணிப்பை மீறி திருடர்கள் கைவரிசை காட்டுவது அடிக்கடி நடக்கிறது. திடீரென வீடு புகுந்து திருடர்கள் திருடுவது இல்லை. முன்கூட்டியே திட்டமிட்டு ஆள் எப்போது வருவார்கள், எப்போது இருக்க மாட்டார்கள் என்பதை அறிந்து தடயமே இல்லாமல் திருடுவதை பல திருடர்கள் வாடிக்கையாக வைத்திருக்கிறார்கள். அவர்களை போலீசார் கடும் சவாலுக்கு நடுவில்தான் பிடிக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் பண்ருட்டியில் நடந்த சம்பவம் பற்றி பார்ப்போம். கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே உள்ள புதுப்பிள்ளையார் குப்பம் மேற்கு தெருவைச் சேர்ந்த 45 வயதாகும் ராஜா டாக்டர் ஆவார். இவரது மனைவி ஆர்த்தி இருவரும் டாக்டர் ஆவார். ராஜா விழுப்புரம் முண்டியம்பாக்கத்தில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை நிபுணராக பணியாற்றி வருகிறார். டாக்டர் ஆர்த்தி விழுப்புரத்தில் தனியார் கிளினிக் நடத்தி வருகிறார். இதற்காக 2 பேரும் விழுப்புரத்திலேயே பணியாற்றுவதால் அங்கு ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கேயே வசித்து வருகிறார்கள். அதே நேரம் வாரம் ஒரு முறை மட்டும் சொந்த ஊரான பண்ருட்டி அருகே உள்ள புதுப்பிள்ளையார் குப்பத்திற்கு வந்து செல்வார்கள். புதுப்பிள்ளையார் குப்பத்தில் உள்ள வீட்டின் கீழ்த்தளத்தில் காசிலிங்கம் தனது மனைவியுடன் வசித்து வருகிறார். ராஜா குடும்பத்தினர் வரும்போதெல்லாம் முதல் தளத்தில் தங்குவதை வழக்கமாக வந்துள்ளார்கள். இந்த நிலையில் நேற்று காலையில் காசிலிங்கம் முதல் தளத்திற்கு சென்றார். அப்போது அங்குள்ள முன்பக்க கதவு பூட்டு உடைந்து கிடந்திருக்கிறது. உள்ளே சென்று பார்த்தபோது பீரோ பூட்டும் சுவர் அலமாரி மட்டும் உடைக்கப்பட்டிருந்தது. அங்குள்ள இருந்த துணிமணிகள் உள்ளிட்ட பொருட்கள் வீடு முழுக்க சிதறி கிடந்தன. அதன் பேரில் கடலூர் மாவட்ட எஸ்பி ஜெயக்குமார், பண்ருட்டி டிஎஸ்பி ராஜா, காடாம்புலியூர் இன்ஸ்பெக்டர் நந்தகுமார் மற்றும் போலீசார் விரைந்து வந்து கொள்ளை நடந்த வீட்டை பார்வையிட்டனர். அங்கு தீவிர விசாரணை நடத்தினார்கள். இந்த கொள்ளை வழக்கில் துப்பு துளக்குவதற்காக கடலூரிலிருந்து மோப்பநாய் வரவழைக்கப்பட்டது. கொள்ளை நடந்த வீட்டை மோப்பமிட்ட அந்த நாய் அங்கிருந்து சிறிது தூரம் வரை ஓடி சென்று நின்றது. ஆனால் அது யாரையும் கவி பிடிக்க முடியவில்லை. இதனைத் தொடர்ந்து கைரேகை நிபுணர்கள், தடவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டனர். அவர்கள் கொள்ளை நடந்த வீட்டில் பதிவான மர்ம நபர்களின் கைரேகைகளையும் அவர்கள் விட்டு சென்ற தடயங்களையும் சேகரித்தனர். இந்த கொள்ளை சம்பவம் குறித்து காடாம்புலியூர் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறார்கள். கொள்ளை போன நகைகளின் மதிப்பு 1,16,92,000 என்று கூறப்படுகிறது. சிசிடிவி காட்சிகள் மற்றும் அருகில் உள்ள சிசிடிவி காட்சிகள் மற்றும் வாகனங்கள் சென்ற விவரங்களை சேகரித்து கொள்ளையர்களை தேடி வருகிறார்கள். கொள்ளையர்களை பிடிக்க தனிப்படை அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. கொள்ளையர்கள் விரைவில் சிக்குவார்கள் என எதிர்பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மேலும் பயனுள்ள தகவலுக்கு என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் ஆளுங்கிற ஆப்ஷனை தட்டுங்க. அப்போ தான் நான் போகிற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். தேங்க்யூ, பபாய்.